அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார்க் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் இடம்பெறுகிறது. கலைஞர்கள் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் அருஸ். வணக்கம் தலாஞானி. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தலாஞானி. ஆசிரியர் தலையங்கம் பிரான்சின் பலஸ்தீனிய அங்கீகாரம் ஈழத் தமிழர்களுக்கான அங்கீகாரமாக வளர்க்கப்பட வேண்டும். இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், உலகம் கூட்டாண்மை பங்காண்மை அரசியலுக்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த கட்டமைப்புகளுக்குள் மனிதத்துவம் என்பது சிறிதளவும் இல்லாத நிலையாக மாறிவிட்டதை காசா ஸ்ட்ரிப்ல நடந்து கொண்டிருக்கின்ற மனித படுகொலைகள் உலகுக்கு தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழல்ல கடந்த வாரத்துல உலக அரசியல் நிலைப்பாடுகளை தலைகீழாக மாற்றின மாற்றங்கள் கூட தொடங்கிவிட்டதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதுல ஒன்றாகத்தான் பலஸ்தீனிய தேசத்தினுடைய அங்கீகாரத்தை முதல்ல ஐக்கிய நாடு சபையினுடைய பாதுகாப்பு சபையின் உறுப்பு நாடான பிரான்ஸ் வெளியிட்டிருக்கிறது. பலஸ்தீனத்துல 6000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செத்த உடம்போல, அதாவது அவருடைய உடம்புல இரத்த ஓட்டம் உடம்பின் பாகங்கள் எல்லாவற்றுக்குமே போக இயலாத அளவுக்கு பட்டினி சாவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் அறிவித்துல பிரான்சிய அரசு தலைவர் மெக்ரோன் வெளியிட்டிருக்கின்றார். அது ஒரு முக்கியமான ஒரு மனிதாய செயற்பாடாக இருக்கின்றது. ஆயினும் அங்கேயும் கூட இரு தேசம் ஒரு நாடு என்று சொல்லி பலஸ்தீனத்துடைய இறைமையை அவர்கள் முழுமைப்படுத்தாமல் தேச நிலையிலே அங்கீகரித்து இரு தேசங்கள் கொண்ட ஒரு நாடு என்பதில் எப்பொழுதுமே இஸ்ரேலுடைய இருப்பையும் அவர்கள் உறுதிப்படுத்துகின்ற தன்மை உள்ளவர்களாக தான் செயற்படுகின்றார்கள். ஆயினும் இந்த பலஸ்தீன தேசத்துக்கான அங்கீகாரத்தை செப்டம்பரில் ஐக்கிய நாடு சபையில் பிரான்ஸ் கொண்டு வரும் என்கின்ற இந்த அறிவிப்பானது உலகத்திலே 48ஆம் ஆண்டிலிருந்து பிரித்தானிய காலனித்துவத்தால் பிரச்சனை அனுபவிக்கின்ற பலஸ்தீனிய மக்களுக்கான ஒரு தீர்வு நோக்கிய ஒரு அகண்ட அடியாக இருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. அதே நேரத்திலே அதே 1948ஆம் ஆண்டில் இருந்து பிரித்தானிய காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக ஈழத்தமிழர்களுடைய இறைமை பிரித்தானிய காலனித்துவ அரசால் சிங்கள பௌத்த பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்றத்தில் திணிக்கப்பட்டதும் உலகறிந்த விடயம். அன்றிலிருந்து இன்று வரை அந்த தங்களுடைய இறைமைக்காக ஈழத்தமிழர்கள் போராடி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் தங்களுடைய இறைமையை மீளவும் நிறுவுவதற்காக, அது பிரிவினையும் அல்ல, பயங்கரவாதம் அல்ல, ஆனால் அதனை பிரிவினை என்றும் பயங்கரவாதம் என்றும் கூறி ஈழத்தமிழர்களை இணைப்பு செய்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தையும் பிரான்ஸ் சரியான முறையில் அணுகி ஈழத்தமிழர்களுடைய தேசத்தை முதலில் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை, கோரிக்கையை உலகெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் பலமாக எழுப்ப வேண்டும் என்பது இந்த ஆசிரியர் சங்கத்தினுடைய முக்கிய கருத்தாக இருக்கின்றது. அதே நேரத்திலே மெக்ரோன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஒரு நாடு என்கின்ற அடிப்படையில் தான் அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்காக தான் இதனை செய்வதாக நெத்தன்யாகு கூறி இந்த இன அழிப்பை இஸ்ரேலுடைய இறைமையையும் ஒருமைப்பாட்டையும் செய்யப்படுகின்ற பாதுகாப்பு நடவடிக்கையைத்தான், தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைத்தான் வெளிப்படுத்துகிறார். இதே வேலையைத்தான் ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள அரசாங்கங்களும் அன்றிலிருந்து இன்று வரை செய்கின்றன. ஆகவே அந்த நிலையிலிருந்து ஒரு நாட்டுக்குள் இறைமை புதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இருந்து அது வெளியே கொண்டு வரப்பட்டால்தான் அந்த மக்களுக்கான உண்மையான சமத்துவத்தை, உண்மையான சுதந்திரத்தை வழங்க முடியும் என்கின்ற கருத்து பிரான்சிய அதிபருடைய தான் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான அந்த நியாயப்படுத்தலில் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே
ஸ்ரீலங்காவை எடுப்போமாயிருந்தால் 1983 ஈழத்தில் தமிழின அழிப்பை அடுத்து இஸ்ரேலுடன் இணைந்து தனக்கான போர்க்கருவிகளையும் பலத்தையும் ஸ்ரீலங்கா பெற்றது என்பது வரலாறு. 1983 ஜூலை ஆடி இன அழிப்பு, ஈழத்தமிழ் அழிப்பு நடந்ததுக்கு பின்னர் பிரித்தானியாவோ இந்தியாவோ கூட அந்த நேரத்தில் பெரிதாக ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக இருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா 2 நாடுகளிடமிருந்தான் தன்னை மீள்கட்டமைத்தது. ஒன்று இஸ்ரேல், அடுத்தது சீனா. இந்த 2 நாடுகளோட ஆதரவுடன் தான் ஜே.ஆர். ஜெயவர்தன மீளவும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை வளர்த்தார் என்பதெல்லாம் வெளிப்படையான உண்மை. அந்த வகையில் தான் அதிலிருந்து இது ஒரு அனைத்துலக பிரச்சனையாகவும் அனைத்துலக அமைதிக்கும் பாதுகாப்பான அமைதிக்கும் வளர்ச்சிகளுக்குமான ஒரு சிக்கல் நிலையாகவும் கூட காணப்படுகின்றது. ஆகவேதான் இந்த விடயத்தில் நாங்கள் இந்த பலஸ்தீனத்தை பிரான்ஸ் அங்கீகரிக்கின்ற அந்த தொடர்ச்சியாகவே ஈழத்தமிழர்களுக்கான உண்மையை வெளிப்படுத்தி அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை இலக்கு முதலில் எடுத்துக் கூறுகின்றது. அதே நேரத்தில் பிரித்தானியாவில் கூட 100 எம்பிக்கள் கையெழுத்திட்டு சில அமைச்சர்களும் கூட கையெழுத்திட்டு பிரித்தானியா பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பி இருக்கிறார்கள். ஆயினும் பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் அகண்ட சமாதான உடன்படிக்கை நேரத்தில் தான் அதனை செய்யலாம் என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த நிலப்பாடுதான் பிரித்தானியாவினுடைய சிக்கலான நிலப்பாடாக இருக்கின்றது. ஈழத்தை பொறுத்த மட்டும் கூட இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பிரச்சனை என்பது இவர்கள் தங்களுக்கு சாதகமான முகவர்களை இந்த நாடுகள் உருவாக்கினர் என்பதுதான் உண்மை. அந்த மக்களுடைய ஆட்சியாளர்கள் உருவாக்கவில்லை. தங்களுடைய சந்தை நலத்துக்கும் இராணுவ நலத்திற்குமான முகவர்களை உருவாக்கினார்கள். அவை இவர்களால் உருவாக்கப்பட்ட முகவர்கள் தான் இஸ்ரேலிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா அரசாங்கமாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த முகவர்களை பேணிய நிலையில் அந்த முகவர்கள் செய்கின்ற அனைத்துலக சட்டங்களுக்கு எதிரான இன அழிப்பு பிரச்சனையிலும் தாங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமான முறையில் இருப்பது போல வாயால் தெரிவித்துக் கொண்டு அந்த முகவர்களிலிருந்து இவர்கள் பிரிவது என்பது ரொம்ப கஷ்டமான விடயம். ஆன காரணத்தினால்தான் பிரான்ஸ் அந்த அழுத்தத்தை ஏற்படுத்திய பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தன்மையிலும் கூட, ஆனால் இங்கிருக்கின்ற சூழ்நிலை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இங்கு இந்த வாரத்தில் வெளிவந்த அறிக்கைகளின் பிரகாரம் பிரித்தானியாவில் 49% பெரும் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்கிருக்கின்ற இஸ்லாமிய மதத்தினரை அவர்கள் பிரித்தானிய மதிப்பீடுகளுக்கு ஏற்ப வாழ்பவர்கள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது பிரித்தானியாவில் மிக மோசமாக இஸ்லாமோபியான்னு சொல்லப்படுற இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நிலை காணப்படுது என்பதை குறிக்கின்றது. அந்த 41% மக்களை இங்கிருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் குடிவரவு பெற்ற மக்களாக தான் பார்க்கின்றார்கள். அவர் இந்த நாட்டுடைய குடிகளாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட குடிவரவு பெற்ற மக்களாக பார்க்கின்ற பொழுதுதான் அதில் இந்த மாதிரியான கருத்தினை, அதாவது பிரித்தானியாவினுடைய விழுமியங்களை மதிப்பீடுகளை ஏற்று வாழ்கிற சமூகம் அல்ல என்ற ஒரு கருத்தினை வெளியிடுகின்றார்கள். இது ஒரு நிறவரியை, இனவரியை, மதவரியை வளர்க்கக்கூடியதான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதே வேளையிலே இங்கிருக்கின்ற பிரித்தானிய பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் 49% முஸ்லிம் பெண்கள் இங்கு வலுக்கட்டாயமாக அவர்களுக்குரிய ஆடை முறைமைகளை பின்பற்ற செய்யப்படுகின்றார்கள் என்ற கருத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அத்துடன் 31% இஸ்லாம் வன்முறையை வளர்க்கிறது என்கின்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மை சமூகத்தினருக்கும் இங்கிருக்கின்ற இஸ்லாமிய மத இனங்களுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கு. சாமர் இந்த சூழலில், இந்த மனிதாய கொடுமைகள் நடைபெறுகின்ற சூழலில் நியாயமான நிலைப்பாடுகளை எடுக்காது விட்டால் இங்கிருக்கின்ற அவருடைய ஆட்சியினுடைய உறுதித்தன்மை கூட மாறுறதுக்கான சூழ்நிலை இருக்கின்றது. அந்த பின்னணியில் முன்னாள் தொழிற்கட்சியினுடைய செயற்பாட்டாளரும் பிரதானுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவருமாகிய ஜெர்மி கோப்பனோடு சேர்ந்து ஒரு முஸ்லீம் இன பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி தொடங்குவதற்கான வேலைகள் அனைத்தும் முடிந்து இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அதற்கான தேதி கூட அறிவிக்கப்பட இருக்கின்றது. அவை இந்த மாற்றங்களுடைய எல்லாத்திலும் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் எங்கும் எல்லா இன மக்களும் தங்களுடைய
தேவையை, தங்களுடைய நியாயப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழலில் இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் என்னவென்றால், ட்ரம்ப் ஸ்காட்லாந்துக்கு அவருடைய கோல்ஃப் விளையாட்டு மைதானத்தை, அது அவருடைய சொந்த மைதானம், அந்த மைதானத்தை திறந்து வைப்பதற்காக 25ஆம் தேதி வருகை தந்தார். அதற்கு 2 நாளைக்கு முதல்தான் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நள்ளிரவு நேரத்தில் லண்டனை வந்தடைந்து மிக குறுகிய காலத்தில் மிக வேகமாக இந்தியா பிரித்தானியாவில் 6 பில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான முதலீடுகளை செய்வதற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுவிட்டு எந்த விதமான பெரிய ஒரு வெளிப்பாடும் இல்லாமலே மாலத்தீவுக்கு பயணமாகிவிட்டார். அப்ப இந்த சூழலில் இதுவரை காலமும் பிரித்தானியா இந்தியாவை ஆட்சி செய்த காலனித்துவ நாடு என்ற வகையில் பிரித்தானியா இந்தியாவுக்கு பெருமளவான நிதி அளிப்புகளை செய்த அந்த வரலாற்று நிலை மாறி இப்பொழுது இந்தியா பிரித்தானியாவில் 6 பில்லியன் பவுண்ட்ஸை முதலீடு செய்வதும், அதை பிரித்தானிய பிரதமர் அவர்கள் இந்த ஒப்பந்தம் பிரித்தானியாவுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றி என்கின்ற பின்னணியிலே கருத்து தெரிவித்திருக்க பார்க்கின்றோம். ஆகவே இந்த பின்னணியோடு பார்க்கின்ற பொழுது இந்த இந்திய அமெரிக்க கூட்டு என்றது பசிபிக் இந்து கடல் பகுதியில சீன மேலாதிக்கத்தை மட்டுப்படுத்தும் தேவையாகவும், ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் இந்து கடல் கரையோர நாடுகள் இணைப்பு வழி பலமடையும் என்பதும் வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. அதை அடுத்து இந்திய பிரதமர் மாலத்தீவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருப்பதும் இந்த பின்னணியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக தான் அமைகின்றது. இந்த சூழலில் இந்தியா ஈழத்தமிழர்களுடனான கூட்டாண்மை பங்காண்மையை முற்றிலும் கைவிட்டு ஸ்ரீலங்காவுடன் முழு அளவிலான ஒரு நட்பு நாடாக கூட்டாண்மை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் இதற்கு தடையாக இருப்பது ஈழத்தமிழர்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி எழுச்சி என்பது வெளிப்படையான ஒன்று. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய சொந்த மண்ணை தங்களுடைய இறைமையின் அடிப்படையில் தன்னாட்சி முறையில் எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த தன்மையில் மிக உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நிலையில இந்த ஈழத்தமிழன் தேசிய ஒழிப்பின் மூச்சாக பேச்சாக ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் ஆற்றலாக செயற்பட்டு கொண்டிருக்கும் தேசிய தலைவரின் வாழ்கின்ற இருப்பு நிலையை கடந்த காலமாக்கும் எந்த முயற்சியிலும் ஈழத்தமிழர்கள் ஈடுபட்டு தங்கள் தலையில் தாங்களே மண்ணள்ளி போடக்கூடாது என்பது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது என்பதை இலக்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறது. ஏனென்றால் ஒருவர் தான் என்ற தனித்துவத்தில் இருந்து தன்னை விடுவித்து உலக மக்களின் விடுதலைக்காக, தேச மக்களின் சுதந்திரத்துக்காக மக்களாகவே தன்னை மாற்றுகின்ற பொழுது தோன்றுகின்ற மக்கள் சக்தி அவரை தலைமையாக கொண்டு கட்டமைந்து விடுதலை பேரொழியாக முன்னுள்ள அடக்குமுறை ஒடுக்குமுறை வரலாற்றை மாற்றும் என்பது உலக வரலாறு. மக்களின் சுதந்திரத்தை மக்களை பெறுவதற்கான தலைமையாக மாறும் எவரும் தனியான தலைவராக உலகில் பார்க்கப்படுவதோ பேசப்படுவதோ இல்லை. நாங்களாகிவிட்ட தலைமைக்கு சாவில்லை. நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாது என்று ஆணையிட்டு சென்ற மாவீர மொழியின் பொருளை விடுதலை கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்கள் மாவீரர் என்பர் யாரோ மரணத்தை வென்றவர்கள் என்று அழகு தமிழில் இலகு மொழியில் தெளிவுபடுத்தினார். உலகின் வரலாற்றை எடுத்து நோக்கினாலும் கூட கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னென்று உலக வரலாற்றையே ஒரு கால எல்லையை வைத்து கட்டமைக்கிற அளவுக்கு உலக வரலாற்றில் முக்கியம் பெற்றவராகிய இயேசுநாதர் முதல் உலக மக்களின் வரலாற்றில் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தங்களை அர்ப்பணித்து மக்களின் வாழ்வை, மக்களின் வரலாற்றை மாற்றிய எந்த வரலாற்று மனிதர்களும் மரணித்த மனிதராக கருதப்படுவதில்லை. காலமானர் என்ற சொல்லுதான் தமிழில் இருக்கும். காலத்திலே தோன்றியவர்கள் காலமாகியே நிலைத்து நிற்கின்றார்கள் என்ற கருத்தில் தான் காலமானார் என்று சொல்லி தமிழில் அமைந்திருப்பதும் எங்களுக்கு தெரியும். விதமான ஒரு சூழலில் உலக நாடுகள் பலவும் தேசிய நாளாக தங்கள் தேசத்துக்காக வாழ்வினை அர்ப்பணித்த எல்லோரையும் சேர்த்து அந்த மாவீரர்கள் எல்லாருக்காகவும் அந்த நாளை நன்றியுடன் நினைவு கூறுவதும் நாங்கள் எல்லாம் பிரித்தானியாவிலிருந்து உலகின் எல்லா நாடுகளிலுமே காண்கின்றோம். அந்த சூழலில் ஒரு நாள் தான்
அந்த தேசத்திற்காக அந்த தேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கான நாளாக தேசிய நாளாக கொண்டாடப்படுற அந்த முறைமையும் உலகத்தினுடைய வளமையாக இருக்கின்றதே தவிர தனித்தனியாக ஒவ்வொருவருடைய செயற்பாட்டையும் எடுத்து அந்த நாளை கொண்டாடுவதில்லை. அவர்களுடைய நினைவேந்தல்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்விதமாக அவர்கள் உலகத்தினுடைய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து நின்றார்கள் என்கின்ற வரலாற்றை பேசுவார்கள். உதாரணமாக கர்னல் கிட்டி அவர்கள் மாவீரரான பின்னரும் கூட கர்னல் கிட்டி அவர்களுக்கு என்று சொல்லி தேசிய தலைவர் அவர்கள் கர்னல் கிட்டியுடைய நாள் என்று எதையுமே கொண்டாடியதாக இல்லை. என்னன்னு சொன்னால் கர்னல் கிட்டி அவர்களே இங்க இருக்கும் பொழுது நான் இருந்த காலத்தில் என்னுடன் பேசும் பொழுது கூட மிக தெளிவாக கூறினார், எல்லா உயிர்களும் போராட்ட களத்தில் சமமானது, அங்கு தலைவன் என்றும் கூலி என்றும் எவருமே இருப்பதில்லை, எல்லா உயிர்களும் சமமானது என்றபடியினால்தான் அந்த உயிரர்ப்பணத்துக்கூடாக அந்த வாழ்வர்ப்பணத்துக்கூடாக நாட்டை அது தாங்குகின்ற அடிப்படையில் தான் நாங்கள் களத்திலே விழுதுகள் என்ற சொல்லை பயன்படுத்தித்தான் இந்த வரலாற்றை வெளிக்கொண்டுகின்ற வேலைகள் எல்லாம் செய்தோம். ஆகவே எந்த ஒரு உலக வரலாற்றிலும் மக்களாகிவிட்ட மண்ணாகிவிட்ட ஒருத்தர் அந்த மண்ணுடன் அந்த மக்களுடன் வாழ்கின்ற தன்மை கொண்டவராக இருப்பார். இப்ப கடவுளை கூட லிவிங் கோட் தான் சொல்கின்றார். லிவிங் கோட் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன் என்ற அடிப்படையில் தான் கடவுள் தத்துவம் பேசப்படுவது. மார்க்சிசத்தில் கூட இயற்கையை அந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெரும் சக்தி என்ற கருத்தை சொல்லுது. சைவம் கூட இரு சுடரும் ஐம்பூதங்களும் உயிருமானாய் என்று சொல்லி இறைவனை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் சொல்கின்றது. அதால் தான் வள்ளுவர் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொன்னார். அவை தெய்வ நிலை அடைந்தவர்களுக்கு தோன்றா துணியாக இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு வழிபாட்டை மற்றவர்களுக்கு வாழ்வதற்கான தோன்ற துணியான திகழ்பவர்கள் இந்த உலக வரலாற்றில் எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு மரணம் என்று ஒன்று இல்லை, அவர்களுக்கு நினைவேந்தல் என்று ஒன்று இல்லை. இது உலகத்திலே என்றுமே நடைபெறாத ஒரு விடயம் என்பதை ஈழத்தமிழர்கள் உணர வேண்டிய ஒரு தேவையாகவும் இருக்கின்றது. அதனால் தான் இயேசு மிக தெளிவாக சொன்னார், நான் சொன்னதை செய்யுங்கள் என்று தான் சொன்னார். எனக்காக கோயில் கட்டுங்கள், எனக்காக நிறுவனப்பட்ட அமைப்புகளை உருவாக்குங்கள் எல்லாம் இயேசு கூறவே இல்லை. நான் சொன்னதை செய்யுங்கள். அப்படிதான் எந்த ஒரு உலகத்தினுடைய வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தின தலைவனை எடுத்து நோக்கினாலும் கூட நான் சொன்னதை செய்யுங்கள். அவர்கள் சொன்னதை செய்வதன் மூலமாக மனிதத்துவத்தை, மனித சுதந்திரத்தை, மனித சமத்துவத்தை, மனித சகோதரத்துவத்தை நிலைநாட்டுதான் கூறினார்கள். அந்த தன்மையுடன் நாங்கள் செயற்பட்டால் தான் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிக இக்கட்டான சூழ்நிலை போய் கொண்டிருக்கின்றோம். ஒன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் கல்வி முறையை மாற்றுகின்றது. அது மாற்றுகின்ற பொழுது இவர் மிக தெளிவாக சொல்கிறார், சமூக மாற்றம், இது அரசியல் மாற்றம் இல்லை என்று. உண்மைதான். அவர் சிங்கள சமூகத்துக்கான மாற்றமாக அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் சிங்கள சமூகமே அந்த நாட்டினுடைய தலைமை சமூகத்தை அண்டி பிழைப்பவர்களாக அங்கு வாழ்கின்ற மற்ற மக்கள் இருக்க வேண்டும் என்ற முறையிலே அவர்கள் அந்த கல்வி மாற்றத்தை கொண்டு வருகின்றார்கள். அந்த கல்வி மாற்றத்தின் பின்னர் அங்கு அறிவறையிலிருந்து 13ஆம் வகுப்பு வரை படிக்கப்போற எல்லா மாணவர்களுக்கும் எதை வரலாறாக கொடுக்க போறாங்கன்னு தெரியவில்லை. ஆனால் வரலாறு கட்டாய பாடமாக்கப்படுகின்றது. அதே மாதிரியாக அன்றகுமார திசுநாயக்கா இந்த கல்வி சீர்திருத்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக கூறினார். 2 சந்தைகள் இருக்கின்றன. ஒன்று பொருட்கள் சேவைகளுக்கான சந்தை, இன்னொன்று தொழிற்சந்தை. இந்த தொழிற்சந்தை தான் முக்கியமானதாக இலங்கைக்கு வருகிறது. ஏனென்றால் அது சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய மனித வலுவை இன்று தொழில்சார் நிலையில் தான் உலகுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில தங்கச் சுரங்கங்களோ அல்லது எரிசக்தி வளங்களோ அல்லது வேறு உலக பொருளாதாரத்துக்கு உடனடியாக வளங்களை செய்யக்கூடிய எந்த ஒரு மூல வளங்களோ இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கு. அதாவது இலங்கையினுடைய அடிப்படையாக இருப்பது மனித வளம். அது தமிழர்களுக்கு மனித வளம் தான், சிங்களவர்களுக்கு மனித வளம் தான். இந்த மனித வளத்தை நாங்கள் ஒற்றுமைப்படுத்துவதன் மூலமாகவும் மனித வளத்தினுடைய அந்த ஆற்றலை மேற்கொண்டு வருவதன் மூலமாகத்தான் நாங்கள் அந்த மனித வளத்துக்குரிய பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியில் உருவாக்கலாம் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. இதைத்தான் தேசிய தலைவர்களும் கூறினார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் ஈழத்தமிழருடைய மனித வலுவை, மனித சக்தியை நாங்கள் சிதறடிக்கின்ற தன்மை உள்ளவர்களாக தனித்துவ அரசியல்களால் மாற்றப்படுகின்றோம். அரசியலில் இந்த வேலையை யாருமே செய்யாதீர்கள். எவர் செய்தாலும் கூட அந்த ஈழத்தமிழர்
ஒருங்கிணைப்பு என்பதை எவர் நீங்கள் மாற்றியமைக்க முற்பட்டாலும் கூட அந்த மனித வலு அதான் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இனத்துவத்தை, மொழியை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, சுதந்திரத்தை நிலப்படுத்துகின்ற சக்தியாக இருக்கின்றது. அதனை நாங்களே எங்கள் தலையில் மண்ணெள்ளி போட்டு அளிக்கின்ற செயலாக அமையும் என்பதைத்தான் இந்த ஆசிய தலையங்கம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றது. அதே நேரத்தில் சீனாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் நடந்த தொழில்நுட்ப அறிவியல் எழுச்சிகளின் வளர்ச்சிக்கு தேவையான விடயங்கள் பற்றிய மாநாட்டில் கிடைத்தற்கரிய மூலகங்களை சீனா உலகுக்கு வழங்கி உலகத்தினுடைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை தடை செய்யாது என்கின்ற உத்தரவாதத்தை சீன அரசு தலைவர் அவர்கள் அளித்திருக்கின்றார். இது சீனாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லெண்ணம் என்றும் கூற வேண்டும். அப்பொழுது அவர் கூறிய ஒரு விடயம், நல்லெண்ணத்தின் மூலம்தான் நாங்கள் ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அரசியல் இணக்கப்பாட்டுக்கு கூட செய்ய முடியாது. இந்த நல்லெண்ணம் ஏற்பட்ட பிறகுதான் அரசியல் இணக்கப்பாடு என்பது தோன்றக்கூடிய சூழ்நிலை தான் மனிதனில் இருக்கின்றது. அதனால்தான் எங்களுடைய தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் இந்த நோர்வே பேச்சுவார்த்தை நேரத்திலே 5 வருடங்களுக்கு இடைக்கால நிர்வாகத்தை தந்து இந்த எங்களுடைய மனித வலுவையும் எங்களுடைய தேசத்தினுடைய மூல வளத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்தி மற்றவர்களுடன் பாய்ந்து வாழ்கின்ற அந்த தன்மையை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த மக்களுக்கிடையே இருக்கின்ற அந்த நல்லிணக்கம் தோன்றும். நல்லிணக்கம் தோன்றாமல் நீங்கள் என்னதான் நீங்கள் நாடகம் ஆடினாலும் கூட அந்த இடத்தில் உண்மையான நேர்மையான ஒரு தீர்வை பெற முடியாது என்று அதற்கான அரசியல் கலாச்சாரம் அங்கு இருக்காது. அரசியல் கலாச்சாரம் எங்கோ இருக்கின்ற பொழுது நீங்கள் அரசியலில் நன்மையை எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் தேசத்தினுடைய கருத்தாக இருந்தது. இவர்களைத்தான் இந்த ஆசிய தலையங்கம் மிக தெளிவாக கூறி அனுரகுமார் திசுநாயக்காவையும் பிரதமர் ஹரணி அபேசகர் அவர்களையும் சீனாவினுடைய இந்த நல்லிணக்கத்தை நீங்களும் முதலிலே கவனத்தில் எடுத்து நல்லிணக்கத்துக்கான தன்மைகளை தோற்றீங்களா, அரசியல் அமைப்பு மாற்றத்தை கொண்டு வர போறோம் என்று பிரதமர்கள் ஸ்ரீலங்கா பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவது அவர் கூறுகின்றார். எல்லா மக்களுடன் பேசி, சமூகங்களுடன் பேசி, அரசியல் பிரதித்துவம் இல்லாத அரசியல் கட்சிகளுடன் பேசி செய்வோன்று கூறுகின்றார். அப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது ஈழத்தமிழர்களுடைய தேசிய விடுதலை போராட்ட அமைப்புகளுடன் நீங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். இந்த ஈழத்தமிழர்களுடைய தேசிய விடுதலை போராட்ட அமைப்புகள் என்பது அந்த மக்களுடைய குரல் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த மக்களுடைய சக்தி தான் அந்த தேசத்துக்கான பாதுகாப்பாக ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்தியது என்பதையும் மறந்து விடாதீர்கள். இந்த உண்மைகளை நீங்கள் உணர்ந்தால் தான் சரியான அரசியல் அமைப்பை உருவாக்கலாம் என்பதால் இந்த ஆசிய தலையங்கத்தின் கருத்தாக இருக்கின்றது. சிறப்பு மிக தெளிவாக நீங்கள் இங்கே குறிக்கிறீர்கள். குறிப்பாக நடைமுறை அரசை உருவாக்கி உலகை வியக்கும் வகையில் இவ்வளவு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தியவர், என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறியவர், தெளிவாக கூறியவர். அந்த விடயங்களை தமிழர்கள் செயல்படுத்தினால் தேசிய தலைவர் தமிழர்களோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ இளையவர்கள் தங்களுடைய இன்னுயிரை அவர் சொன்னதற்காக அர்ப்பணிக்க புறப்பட்டார். அதுதான் அந்த வெற்றி. அவர் மக்களாக மாறினார், மக்கள் அவராக மாறினார்கள். நீங்கள் மக்களாக மாறுகிறீர்கள் இல்லை, அதே நேரத்தில் மக்களாக மாறக்கூடிய செயற்பாடுகளையோ அல்லது திட்டங்களையோ நீங்கள் உருவாக்காதவர்களும் இருக்கின்றீர்கள். இதுதான் சிக்கலான பிரச்சனையாக இருக்கின்றது. ட்ரஸ்ட் என்று சொல்வார்கள். நாங்கள் எப்படி அந்த நம்பிக்கையை உருவாக்கி கட்டி எழுப்பதின் விளைவாகத்தான் தேசிய போராட்டம் பெரிய வடிவம் பெற்றது. நன்றி மாஸ்டர், மிகவும் சிறப்பாக நீங்கள் அதை தந்ததற்காக நன்றி. இன்றைய மாஸ்டருடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பான விடயங்களை ஒப்பிட்டு பார்த்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ தடவைகள் நாங்கள் நிகழ்ச்சிகளில் பேசும் பொழுது, எத்தனையோ ஆய்வாளர்களோடு பேசும் பொழுது கூறுகின்றார்கள், இலங்கை தீவில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இனக்கருவறுப்பு அதற்கும் பலஸ்தீனத்தில் காசாவில் இப்பொழுது நடக்கின்றதற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றது. டெஸ்டிங் கிரவுண்ட் என்று சொன்னார்கள். பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக இலங்கை தீவை தமிழர்களை என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும், ரசாயன குண்டுகளை பயன்படுத்த வேண்டும், அவற்றை பயன்படுத்தி பொசிக்கிறார்கள். என்னவென்றால் பாலஸ்தீனத்தினுடைய சமீப காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் 2 ஆண்டுகளாக காசாவில் 55,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை பலி கொடுத்து விட்டார்கள். 2 வாரத்தில் 1,40,000க்கும் மேற்பட்ட எங்களுடைய ஈழத்தமிழர்கள் பலி கொடுத்தார்கள். எவ்வாறு பலஸ்தீனியம், ஸ்பெயின், நோர்வே, அயர்லாந்து, இப்பொழுது பிரான்ஸ் கூறுகின்றது பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போவதாக, வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அதை தாங்கள் அங்கீகரிக்க போவதாக கூறுகின்றனர். எவ்வாறு பலஸ்தீனத்தால் அவர்களும் 70 ஆண்டுகளுக்கு மேல் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஈழத்தமிழர்களும் 70 ஆண்டுகளுக்கு மேல் போராடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு அவர்களால் சாதிக்க முடிந்தது, ஈழத்தமிழர்களால் சாதிக்க முடியவில்லை. இதே பிரான்சின் வெளிவார அமைச்சர் பெர்னார்ட் குச்னரும் யூகேயின் வெளிவார அமைச்சர் டேவிட் மில்லிபேண்டும் 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் போரை நிறுத்துவதற்கும்
அங்கு தமிழர்களுடனான ஒரு மீண்டும் பேச்சுக்களை, விடுதலை புலிகளுடனான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்குமான ஒரு நல்லெண்ண முயற்சியாக அவர்கள் போரை நிறுத்துவதற்கு உண்மையில் போயிருந்தார்கள். ஆனால் அந்த நிகழ்வை குழப்பியது இந்தியா. இதே போலதான் இப்ப உங்களுக்கு தெரியும், முதலாவது அதாவது பிரான்சின் அங்கீகாரம் என்பது G7 கூட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு நாட்டின் முதலாவது அங்கீகாரமாகவும், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இருக்கின்ற ஒரு நாட்டின் முதலாவது அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுகின்றது. அது பிரித்தானியாவுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது. இப்ப மாஸ்டர் கூறியது போல கிட்டத்தட்ட 1/3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல அது கிட்டத்தட்ட 200 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று கூறுகிறார்கள். இப்போது பிரித்தானியா அவர்களை சமாளிப்பதற்காக தான் வானிலிருந்து உணவு போடுகிறேன் என்று ஓடுகிறது. ஒரு அழுத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடுகளுக்குரிய அழுத்தங்களுக்குரிய காரணம் இருக்கின்றது. பிரித்தானியாவில் முஸ்லிம் மக்கள் இந்த 2 கட்சிகளிலுமிருந்து பிரிந்து சென்று விட்டார்கள். தாங்கள் தனியாக டாக்ஸி ஓடுறவரை கூட ஆதரித்தார்களே தவிர இந்த 2 கட்சிகளையும் ஆதரிக்கவில்லை. ஒரு பிரதேசத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார். அவருக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வருவேன் என்று கூட தெரியவில்லை. ஏனென்று சொன்னார், இந்த 2 கட்சிகளும் தொடர்ந்து தங்களை ஏமாற்றுகின்றன என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் அதிலிருந்து வெளியேறினார். பலஸ்தீனத்தை பிரான்ஸ் அங்கீகரித்ததால் அது சில பேர் கூறுகிறார்கள் அது ஒரு சிம்போலிக் என்று சொல்லி. ஆனால் இது ட்ரம்ப் கூறியிருந்தார், பிரான்ஸ் அவர் ஒரு நல்ல மனிதர், மேக்ரோன் அவர் ஒரு இஸ் அ குட் மேன், அப்படி இப்படி அவர் அப்படித்தான் தொடங்குவார். ஏன் இப்படி செய்தார் என்று தெரியல, ஆனால் இதால ஒரு நடவடிக்கையும் வராது என்று கூறுகிறார். ஆனால் இன்னொரு தரப்பிற கூறுகிறது, இந்த பிரான்சின் அங்கீகாரம் இப்ப ஏற்கனவே நீங்கள் கூறியது போல ஸ்பெயினோ, அயர்லாண்டோ, நோர்வே அவை கடந்த வருடம் 2024 மே மாதம் அங்கீகரித்திருந்தது. அப்ப இது இந்த மேற்கு கரையை இணைப்பது, இஸ்ரேலுடன் இணைப்பது, மற்றது காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும், ஒரு தடையாக இருக்கும். மற்றது ஐரோப்பாவிலேயே ஒரு பவர்ஃபுல்லான நியூக்ளியர் கண்ட்ரியாகத்தான் பிரான்ஸ் இருக்கின்றது. அப்ப நீங்கள் கேட்ட கேள்வி இதுதான். இப்ப ஏன் இந்த உளவு உயிரிழப்புகளையும் சந்தித்த எமது இனம் அங்கீகரிக்கப்படவில்லை, அல்லது இனத்தை அவர்கள் அதாவது எமது இனத்தை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை அல்லது ஒரு இறமை உள்ள இனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் ரணில் கேட்டிருந்தார். ரணில் அல் ஜசீராவில கேட்டதைத்தான் இப்போது நீங்களும் திருப்பி என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள். அவென்றால் எதிரியும் உங்களுக்கு கொஞ்சம் வழிகளை சொல்லித்தாரான். ரணில் எதிரியாக இருந்தார். அவர் ஒன்றை கூறுகிறார், உங்களோட எங்க பிழை இருக்கிறது சொல்லி காட்டுகிறார். ஒரு நாடு ஒரு ஆப்பிரிக்கா நாடு அல்லது மாலதீவு. இப்ப பாருங்கள், மாஸ்டர் கூறினார், மோடி அவசரமாக நடிச்சாமம் பிரித்தானியாவில் இறங்கினார். என்னென்று சொன்னால், பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் தடையை கொண்டு வருகிறது ரஷ்யாவின் ஒயிலை இவர்கள் வாங்குவதற்கு. சீனாவின் பொருளாதாரம் இவர்கள் 5% தான் வளரும் என்று சொன்னால் அது 5.3% வளர்ந்துட்டது. அந்த 0.3 என்றது ஒரு பெரிய புள்ளி. ஏனென்றால் அவங்களோட பொருளாதாரம் 18 ட்ரில்லியன். இந்தியா 4 ட்ரில்லியன் பொருளாதாரம் 6% வளர்றதுக்கும் அவங்களோட 18 ட்ரில்லியன் 5.3% வளர்றதுக்கும் பாரிய வேறுபாடு. இப்ப மாலத்தீவிட மோடி இருக்கிறார். இங்க வந்திறங்கி நடிச்சாம இங்க வந்திறங்கி பின்னேற அங்க போய் திருப்பி மாலத்தீவுல இறங்கி இருக்கிறார். மாலத்தீவு யாழ்ப்பாணத்தின் சனத்தொகையை விட குறைந்த சனத்தொகை. ஆனால் வரிசையில் நிற்கிறார்கள். நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. யார் என்றால், மோடி நிற்கிறார், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நிற்கிறார், வெளிவிவகார அமைச்சர் நிற்கிறார், லைன் கட்டி நிற்கிறார்கள் அங்கு. ஏன்? உலகம் பொருளாதார ரீதியாகவும் அதாவது அளவுக்கு அதிகமாக சனத்தொகையை வளர்த்து விட்டார்கள். இனி அவர்களுக்கான ரிசோர்சஸ் தேவை. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது அதாவது காலம் என்பது ஒரு வட்டம், அது சுழரும். அது சில சமயங்களில் கொடூரமான தண்டனைகளையும் வழங்கும். உங்களுக்கு தெரியும், தினமும் கஷ்டப்பட்டவன் கஷ்டப்படுவது வேறு விளையாது. ஆனால் ஒரு ஆண்டு அனுபவித்தவன் திடீரென்று வாழ்க்கையில் வீழ்ந்து விட்டான், அது மரணத்தை விட கொடூரமா. இப்ப மாஸ்டர் கூறியது மறைமுகமா அதுதான். ஒரு காலத்தில் இந்தியாவை அடிமையாக்கி ஆண்ட பிரித்தானியா இப்ப இந்தியாவிடம் இருந்து 6 பில்லியனை கடனாக வாங்குகிறது.
என்று சொன்னார், அல்லது ஒரு முதலீடு, அதைத்தான் மாஸ்டர் மறைமுகமாக கூறினார். அப்ப அதில் எவ்வளவு ஒரு அர்த்தம் பதிந்திருக்கிறது என்று சரி. இப்ப நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்ப ஏன் நாங்கள் இந்த சீனுக்கு இல்லை என்று சொன்னால், பலஸ்தீனம் பிரான்ஸ் கோவிக்கும் என்று சொல்லி ரஷ்யாவுடனோ சீனாவுடனோ ஈரானுடனோ உறவுகளை முறிக்கவில்லை. அவர்களை பார்த்து முகத்தை அங்கு திருப்பிக் கொண்டு போகவில்லை. பிரான்சின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று சொல்லி தீக்குளிக்கவில்லை. பிரான்சுக்கான பாதுகாப்பு அமைச்சர்கள் பிரான்சில் தான் இருக்கிறார்கள், பலஸ்தீனத்தில் இல்லை. அவங்க தாங்கள் ஒரு இறமை உள்ள இனம் அனுசரித்து போக வேண்டும். பலஸ்தீனத்தில் இருந்த 17 இயக்கங்களை ஒன்றாக்கியது சீனா. ரஷ்யா இன்றைக்கும் பலஸ்தீனத்துக்கு தனது ஆதரவை, தார்மீக ஆதரவை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. அடிக்கு மேல் அடி விழுந்தாலும் ஈரானுடனான அவங்களது தொடர்பு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறுதியில் இப்போது பிரான்ஸ் என்ன செய்கிறது? அங்கீகரிக்கிறது. நாங்கள் இந்த சீன்ல எங்க நிற்கிறோம்? எங்க எங்களை ஃபிட் பண்ணலாம்? இல்லை, ஒன்றும் இல்லை. பெர்னார்ட் குச்னரும் 2009ஆம் ஆண்டு பெர்னார்ட் குச்னரும் டேவிட் மில்லிவானும் வந்தார்கள் என்று சொன்னால், இந்தியா அதற்கு குறுக்க நிற்குது என்று சொன்னால், அதற்கு எதிராக தமிழர் இல்லை. நாங்கள் இன்னொரு தரப்புடன் இணைவோம் அல்லது இன்னொரு தரப்புடன் அல்லது உலக நாடுகள், வேறு நாடுகள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று இல்லை. இதை பல தடவைகள் கூறிக்கொண்டிருக்கிறோம், எங்கு பிழை இருக்கிறது என்று சொல்லி. ஒட்டுமொத்த அமைப்புகளும் தங்கள் குடும்ப நலம், தங்கள் சுயநலம், தங்கள் வாழ்நாளில் தாங்கள் குறுநில மன்னர்களாகவும் சிற்றரசர்களாகவும் இருந்துவிட்டு போகலாம். இப்ப அண்மையில் கூட யாழ்ப்பாண தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சொத்து சேர்த்ததாக வழக்கு போடப்பட்டிருக்கின்றது சிறிது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இலங்கை அரசு தென்னிலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளை தண்டிக்குமே தவிர ஊழலில் வடக்கில் கை வைப்பதில்லை. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊழல்வாதிகள், செயல்திறனற்றவர்கள், அதாவது மக்களை ஏமாற்றுபவர்களை தலைவர்களாக வைத்திருக்க வேண்டும். அது மேற்குலகத்தின் கொள்கை. அதுதான் கொள்கை. அது இந்தியாவில் நடந்ததுதான், இலங்கையில் நடந்ததுதான். அப்ப ஒரு நாளும் அந்த இனத்துக்கு விசுவாசமானவர்கள், அந்த இனத்தை கட்டிய வளர்ப்பவர்களை தலைவர்களாக்க மாட்டார்கள், படுகொலை செய்வார்கள். அதில் தப்பி பிழைப்பது கடினம். அதுதான் புட்டினை பாருங்க, புட்டின காரை காட்டினார்கள், அந்த காரின் பாதுகாப்பை காட்டினார்கள். கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் லாஞ்சரால ஆர்பிஜியால் அடிச்சாலும் அந்த கண்ணாடி உடையாத மாதிரி ஏன்னா பிரச்சனை. நல்லவர்கள் அந்த இனத்துக்கு, நான் அவரை நல்லவர் என்று கூறுவதில்லை, தனது இனத்தை நேசிப்பவர்களை இருக்க விடார்கள். இனத்துக்கு வஞ்சகம் செய்பவர்கள், இனத்துக்காக துரோகம் செய்பவர்கள், எதிரிகளுடன் சேர்ந்து காட்டி அவர்களைத்தான் ப்ரொமோட் பண்ணுவார்கள். யாழ் மாவட்டம், அன்றைக்கு நான் மீனவ சங்க தலைவருடன் கதைக்கும் போது அவர் கூறினார், ஒரு பிரதேச செயலாளர் முல்லைத்தீவில் இருந்து சிங்கள மீனவர்களுக்கு உதவிகளை செய்து அவர்களை கொண்டு வந்து மீன் பிடிக்க வைத்து தமிழ் மீனவர்களை ஓரம் கட்டினவரை அங்கு மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக இப்போது யாழ்ப்பாணத்துக்கு ப்ரமோஷன்ல மாற்றிருக்கிறார். அதாவது ஒரு பிரதேசத்தில் ஊழல் செய்தவர்கள் என்று மக்களால் துரத்தப்பட்டால் இலங்கை அரசு அவருக்கு தமிழர் பகுதியில் ப்ரமோஷனை கொடுத்து அவரை இன்னொரு வடக்கில் அனுப்பும். அவர் வேதனையுடன் கூறினார். அப்ப இதில் இருந்தவ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இங்க நாங்கள் கூறுவது என்னென்று சொன்னால், முதலில் இந்த எங்கள சிஸ்டத்தில் இருக்கிற அத்தனையும் அரசியல்வாதிகளின் இருந்து அமைப்புகள்ல இருந்து அத்தனையும் நாங்கள் எங்கள் தேசத்துக்கும் தேசியத்துக்குமாக என்ன இந்த வெளிநாடுகளின் தற்போதைய பூகோள அரசியல் நிலைமை, அதில் இருக்கின்ற சாதக பாதகங்கள், அதற்கேற்ப செயற்படக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் உருவாக்கப்படவில்லை. இப்ப நீங்கள் இப்போது எனக்கு முதல் கதைக்கும் போது கூறினீர்கள், இனப்படுகொலை இடம்பெற்ற நாடுகள் என்று நாடுகளை கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் பார்த்து கொண்டிருந்தேன், தமிழர் பிரதேசம் வரும் என்று வரவில்லை என்று நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள். வராது. நவநீதம் பிள்ளை வந்த போதும் கூறிட்டு போனார், அது வருவதென்றால் அது நீண்ட நாள் எடுக்கும். அப்படி இல்லை, நாளைக்கும் வரும். அது உங்களுடைய செயல்திறனை பொறுத்தது. இன்றைக்கு மாலத்தீவுக்கு எதிராக மோடி கடும் போக்கை கடைப்பிடித்திருந்தாலும் போது அங்கு போய் இறங்க வேண்டிய நிலை. மாலத்தீவு அண்மையில் தான் நான் இங்கு இதில் கூட ILC கூட கதைத்திருந்தேன், துருக்கியிடமிருந்து ஏவுகணை கப்பலை வாங்கியிருந்தது. அவங்க தங்கள் கொள்கையில் மாறவில்லை. சீனாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ அவங்க தங்கள் கொள்கை. மாலத்தீவுக்கு இஸ்ரேலுக்கு இந்தியா
ஆயுதங்களையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் மாலத்தீவு இஸ்ரேலியர்களுக்கான விசாவை தடை செய்திருக்கின்றது. அங்கு போக முடியாது. எனவேதான் இலங்கைக்கு வருகிறார். இரண்டும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் மோடி அங்கு போய் இறங்கி இருக்கின்றார். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த அனைத்துலக ரீதியாக நாங்கள் ராஜதந்திரத்தில் தோல்வி அடைந்திருக்கிறோம். அதுதான் காரணம். அனுபவ இன்மை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? காரணம் உண்மைதான், அனுபவமே இல்லாத, அதாவது ஒரு தவறானவர்களை அல்லது இயலாதவர்களை அந்த பொறுப்பில் வைத்து விட்டால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒரு சாதாரண ஒருவரை கொண்டு போய் ஒரு ஹார்ட் ஆபரேஷனுக்கு தியேட்டர்ல கொண்டு போய் மாஸ்கையும் போட்டு கையில கத்திரிக்கோலையும் கொடுத்து விட்டால் செய்வாங்க. யாரும் கத்திரிக்கோலை கையில வச்சிருக்கலாம், யாரும் மாஸ்க போடலாம், யாரும் டாக்டர் உடைய போடலாம். ஆனால் வைத்தியம் செய்வாரோ? நீங்கள் அவற்றை உடையையும் கையில கத்திரிக்கோளும் இருக்கு, சரி களத்துல டெலஸ்கோப்பும் இருக்கின்றபடியால் அவர் டாக்டர் நீங்கள் நினைச்சால் அது எங்கள் தவறு. நன்றி அரசோலை, தெளிவாக இந்த விளக்கத்தை தந்த நன்றி மாஸ்டர். ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்கள் 90% 80 தான் வெளிநாடுகளுக்கு வந்திருந்தார்கள். கிடைத்த சந்தர்ப்பத்தை மிகவும் சிறப்பாக துல்லியமாக பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை வைத்திருக்கின்ற விடயங்கள் நாங்கள் எத்தனையோ தடவைகள் கூறியிருக்கின்றோம். நான் அதையே மீண்டும் கொண்டு வருகின்றேன் என்றால், பலஸ்தீனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய ஆசிரியர் தலையங்கம் மிகவும் பிடித்திருக்கின்றது. அது நம்பிக்கையை தருவது போல் நான் அதை பார்க்கிறேன். பலஸ்தீனரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்கள் உலகம் பூரா இருப்பவர்கள் போராட்டத்தின் காரணமாகத்தான் இந்த வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள். பாராட்டுவோம் என்றால் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிறார். ஆனால் ஈழத்தமிழர்கள் அவர்களுடைய இன விடுதலை என்று வரும் பொழுது குழப்பமான நிலை இருக்கிறது. படித்தவர்கள் மத்தியில் ஈடுபடாமல் இருப்பது, அதாவது நாங்கள் கூறுவது துறைசார் நிபுணர்கள் ஈடுபடாத விடயங்கள் கூட நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். என்னுடைய G7 நாடுகளில் இருக்கின்ற பிரான்ஸ் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுக்கு இது நம்பிக்கையை கொடுக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக. ஏன்னு சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே ஈழத்தமிழர்களுடைய கல்வி வளர்ச்சியை பொறுத்த மட்டில் அல்லது ஈழத்தமிழர்களை நவீனமயப்படுத்திய வரலாற்றை பொறுத்த மட்டில் பிரான்சினுடைய பங்களிப்பு முக்கியமானது. 178 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே பிரான்ஸ் தான் அந்த நேரத்திலே பிலிப்பைன்ஸ்ல இருந்து இலங்கை மட்டும் பண்பாட்டு மீட்டுணர்வு மூலமாக பிரித்தானிய காலனித்துவத்துக்கு எதிரான ஆட்சியை வெளிப்படுத்தின என்று கூறுவோம். இந்த பண்பாட்டு மீட்டுணர்வை கொண்டு வந்தது பிரித்தானிய காலனித்துவம் வருவதற்கு முதலே பிரான்சில் இருந்து உலகெங்கும் பல்கலைக்கழகங்களை திறக்க வேண்டும், மக்களை அறிவியல் தொழில்நுட்பத்திலும் ஆன்மீகத்திலும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இக்னேஷியஸ் லாயலா, பிரான்சிஸ் சேவியர் போன்ற இவர்கள் பிரான்சில் இருந்துதான் செயற்பட தொடங்கினார்கள். அதன் வழியாக இந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளுடைய நவீனத்துவத்தில் பிரான்சினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் தான் யாழ்ப்பாணத்தில் அப்பொழுது இத்தாலியை சேர்ந்த பெச்சான்சி என்கின்ற ஆயர் வடபகுதிக்கான கத்தோலிக்க சமயத்தினுடைய தலைமை பொறுப்பாக இருந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நடுவிலும் அவர்களுடைய வாழ்வை கல்வியை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த பின்னணியிலே செயற்பட்ட பொழுது இத்தாலியிலிருந்தோ இங்கிலாந்திலிருந்தோ எங்களுக்கான கிறிஸ்தவ பணியாளர்களை பெற முடியாது போய்விட்டது. ஆனால் அந்த நேரத்திலே பிரான்சிலே மாசே மாநிலத்திலே பின்னர் புனிதராக கூட திருநிலைப்படுத்தப்பட்ட ஜூஜின் அவர்களிடம் சென்று எங்களுக்கான மக்களுடன் நாங்கள் பணியாற்ற வேண்டும், மக்களுக்கான அறிவிப்பளத்தை தொழில்நுட்ப வளத்தை மற்றவற்றை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு குருக்கள் தேவையா இருக்கு என்று கேட்ட பொழுது பிரான்சியர்கள் தான் வந்தார்கள். அந்த பின்னணியிலே இப்பொழுது ஆயராக இருந்த ஜூஜின் அவர்கள் 4 பிரான்சிய அமலமரி தியாகிகள் குருக்களை அனுப்பியதன் மூலமாக தான் யாழ்ப்பாணத்துடைய கல்வித்துறை வளர்ச்சியடைய துவங்கியது. இதனை மையப்படுத்தித்தான் இப்பொழுது இந்த இன்றைக்கும் நாளைக்கும் பிரான்ஸ்ல லூர்து அன்னையினுடைய காட்சியை 18 முறை கண்டவர் என்று சொல்லி போற்றப்படுகின்ற புனித பெர்னாத்துடைய முத்துப்பெருவற்ற நூற்றாண்டு விழாவை பிரான்ஸ் கொண்டாடுகின்ற பொழுது பிரான்சினுடைய எஸ்பிரஸ் பெர்னத் சவுத் பிரான்ஸ் வளாகத்தில் பிரான்சின் நேவஸ்
மறைமாவட்டத்தில் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலேயே பிறந்து என்னுடைய மாணவரும் கூட, சம்பத் கல்லூரி மாணவரும் கூட, வளர்ந்து பிரான்சிலே வந்து குறிப்பிட்டம் பெற்ற அர்த்தந்தை ஹிலாரி வெல்லம் அவர்கள் இந்த ஜூலை ஆடி இன அழிப்பு வழிபாட்டை அந்த புனித பேர்னார்டினுடைய முத்துப்பேறு பெற்ற நூற்றாண்டு வழிபாட்டுடன் இணைத்து அங்கிருந்து மருதமடு மாதாவினுடைய திருச்சுருவத்தை கொண்டு வந்து இன்று அங்கே எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பான அமைதிக்கான வழிபாடாக அதை மாற்றுகிறார்கள். இதன் வழியாக 178 ஆண்டுகளுக்கு முன்னர் எந்த பிரான்சியர்கள் வந்து எங்களுக்கான கல்வி வளத்தை ஏற்படுத்தினார்களோ அதன் பின்னர் விதமாக வந்து சென்ட் பேட்ரிக் கல்லூரியை தரமுயர்த்தி கொண்டு வந்த ஆயர் பொன்சின் கூட பிரான்சியர் தான். ஆகவே தமிழர்களுக்கும் பிரான்சியர்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவினை நாங்கள் 178 ஆண்டுக்கு பிறகு மீளவும் புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த உறவு புதுப்பிக்கப்படுகின்ற பொழுதுதான் தங்களால் உருவாக்கப்பட்ட கல்வி முறைமைகள், தங்களால் உருவாக்கப்பட்ட வளர்ச்சிகள் இவ்விதமாக வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் எங்கள் பகுதியில் அளிக்கப்பட்டது என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். இது மக்களுக்கு ஏற்பட வேண்டும், இது தலைவர்களுக்கு அல்ல. மெக்ரோனுக்கு மக்கள் கூறணுமே தவிர நாங்கள் போய் மெக்ரோனுக்கு கூற முடியாது. இந்த மெக்ரோன் வந்து அங்கிருக்கின்ற பொருளாதார, சந்தை, இராணுவ நலன்களுடன் பிரான்ஸ் இணைக்க வேண்டிய தேவையுள்ளவர்களும் இருப்பார்கள். இல்லை, அரசு தலைவர்களுக்கு தன்மை இருக்கின்றதா? ஆனால் மக்களுக்கு, தமிழர்களுக்கும் பிரான்சியர்களுக்கும் இடையிலே பிரிக்கப்பட முடியாத இருந்தது. அதே மாதிரி சீனர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே பிரிக்கப்பட முடியாத உறவுகள் இருந்தது. ரஷ்யர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே பிரிக்கப்பட முடியாத உறவுகள் இருந்தது. இந்த மக்களுக்கிடையே வந்து நாங்கள் இந்த நல்லெண்ணத்தை வளர்த்தோம் என்றால் தான் மக்கள் வந்து மக்களுக்காக குரல் இருக்கின்ற தன்மை. அதைத்தான் இப்போது அரசு கூறினார். அரசு கூறியது, நாங்கள் ஒரு பகுதிதான் எங்களுக்கான வளமாக இருக்கிறது, எங்களுக்கான முதலாக இருக்கின்றது, எங்களுக்கான முடிவாக இருக்கிறதுன்னு சொன்னோம் என்று சொன்னால் அது எதை சொல்கின்றோமோ அதை செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அது நீங்கள் பிரித்தானியாவை சொன்னா பிரித்தானியாவுடனே இருப்பீர்கள், இந்தியாவை சொன்னா இந்தியாவுடனே இருப்பீர்கள், அமெரிக்காவை சொன்னா அமெரிக்காவுடனே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், எந்த இடத்திலும் வந்து போட்டித்தன்மை கட்டமைக்கப்படுகிறது என்றால் தான் அந்த போட்டித்தன்மைக்குள் மற்றவர்கள் செல்லக்கூடாது என்று செயற்படுவார்களே தவிர மௌனமாக இருக்கிறவர்களிடத்தில் எதுவுமே அவர்கள் செயற்பட வேண்டிய தேவை இல்லை. தங்களுக்கான தேவைக்கு அவர்களை பயன்படுத்துவார்கள். ஏன் அந்த நிலைமை? பிரதானமான காரணமாக இருப்பது, எங்களுக்கு மனித வலுதான் எங்களுடைய சக்தி என்பதை வந்து சாதியத்தால் நாங்கள் வந்து பிரித்து வைத்திருக்கின்றோம். மனித வலுதான் எங்களுக்கான சக்தி என்பதை மத வெறியினால் பிரித்து வைத்திருக்கின்றோம். மனித வலுதான் எங்களுக்கான சக்தி என்பதை பிரதேச வெறியினால் பிரித்து வைத்திருக்கின்றோம். இவ்விதமாக வந்து அது மட்டும் இல்லை, ஆண் பெண் வேறுபாடு, உள்ளவர் இல்லாதவர் வேறுபாடு, படித்தவர் படிக்காதவர் வேறுபாடு, இப்படியாக வந்து மனித வேறுபாடுகளுக்கு கூடாக எங்களுடைய மனித வலுவை நாங்களே சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். புலம்பெயர்ந்த நாடுகளில் உறவுகளை கட்டியெழுப்புவது என்ன தடையாக இருக்கு? உறவுகளை கட்டியெழுப்புவதற்கு முதல் நாங்கள் என்ற தன்மைக்குள் போறோம் இல்லை. நாங்கள் என்ற தன்மைக்குள் போவதாக இருந்தால் நான் தனிமனிதன் அல்ல. என்னுடைய இனத்தை பற்றி நான் தனிமனிதனாக இந்த முடிவும் எடுக்க முடியாது, ஒரு காலம் எடுக்க இயலாது. அவ்விதமான ஒரு சூழலில் வந்து நாங்கள் மக்களாக இணைந்து எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இதுதான் எமக்கான பிரச்சனை, இதுதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செய்ய முற்படுகின்றார்கள். ஆனால் சி.கே. சிவஞானம் நேற்று யாழ்ப்பாணத்திலே ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டை வைத்து அதிலே சொல்லியிருக்கிறார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எங்களை குறை கூறுவதான் வழக்கமாக இருக்கின்ற பொழுது அந்த குறை கூறுவர்களுடன் நாங்கள் போக மாட்டோம். அப்போ உங்களுடைய தனித்துவத்துக்காக நீங்கள் வந்து நாட்டினுடைய எதிர்காலத்தை அளிப்பவர்கள் என்று நீங்களே ஒத்துக்கொள்கின்றீர்கள். இன்று வந்து செப்டம்பர் மாத பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. செப்டம்பர் மாதத்துடன் வந்து இந்த ஈழத்தமிழருடைய இன அழிப்பு என்பது வந்து நீத்து போற அளவுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அவ்விதமான சூழலில் கடைசி கட்டத்தில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து எல்லா இடத்திலும் சட்டத்தரணிகள் இருக்கின்றீர்கள். சட்டத்தரணிகளுக்கு உங்களுக்கு கடமை இருக்கின்றது. நாங்கள் இங்கு ஆக்ஸ்போர்ட் பொட்லியன் லைப்ரரி ஆக்ஸ்போர்ட்ல ஏதாவது படிப்பு தொடங்கி போய் சத்தியம் செய்கின்ற பொழுது முதலாவது செய்கின்ற சத்தியம் என்ன? இந்த அறிவை நான் உங்களுடைய மக்களுடைய நலத்துக்காக பயன்படுத்துவேன், மக்களுக்கு எதிரான முறையில் பயன்படுத்த மாட்டேன் என்று 2 செய்கின்றோம். ஒன்று, அறிவை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தாமல் இருந்தாலும் அது குற்றம், எதிராக பயன்படுத்தாலும் குற்றம். அது சத்தியத்தை செய்தால் எந்த ஒரு அறநிலைப்பட்ட படிப்பை நீங்கள் மேற்கொள்ளலாம். அவ்விதமான ஒரு சூழலில் இவர்கள் ஒருங்கிணைகிறதுக்கு தடையா இருப்பது என்ற எனக்கு இவர் கதை சொல்லவா, என்னை விட இவர் வந்து மேலாக வரவா, என்னை விட இவர்கள் காசு சேர்க்கவா, என்னை விட இவர்கள் திட்டம் செய்வா, இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. நேற்றைய பார்த்தீர்களா இருந்த கடந்த வாரம் பார்த்தீர்கள் என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலே நடந்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவி தெளிவாக சொன்னார், சீனா ரஷ்யாவுக்கான வழங்கல்களை செய்து கொண்டிருப்பதனால்தான் ரஷ்யா வந்து உக்ரைனை ஆக்கிரமிக்கிறது, இதனை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம்.
இதில் நாங்கள் இருக்கிறோம் நேரடியாக கூறினார்கள். சீன ஜனாதிபதியும் அங்கு இருந்தார். அதுக்கு முன்னாலே சொல்கின்றார், அவரவர் தங்கள் தேவைகளை தெளிவாக கூறுங்கள். அதுக்காக சீனா விட்டுட்டு விடவில்லை. நீ இப்படி சொல்லி போட்டாய், நான் உனக்கு கிடைத்தற்கரிய மூலியங்களை தரமாட்டேன் மூட்டு கட்டி கொண்டு தூக்கி கொண்டு போகவில்லை. அது சொன்ன நிலையிலையும் அது அவர்களுடைய தேவை என்று சீனாவுக்கு தெரியும், இது தங்களுடைய தேவை என்பதும் சீனாவுக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொன்னார், நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் எங்களுடைய பார்வையில் உலக பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் எது தேவையோ அது எல்லாத்தையும் செய்ய ஆயத்தமா இருக்கின்றோம். எங்களுடைய பார்வையில் இது உங்களுடைய பார்வையாக இருக்கட்டும். நீங்கள் இன்றைக்கு ஐக்கிய சபையினுடைய செப்டம்பர் மாதத்திலே வர இருக்கின்ற அறிக்கையை கூட சில தமிழ் அரசியல்வாதிகள் தான் பின்னின்று எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் கூட வருகின்றது. ஆனால் உங்கள் கையிலேயே தரப்படுகின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கான முறையிலே அதை வெளிப்படுத்தாமல் நீங்கள் அவர்களுக்கான முறையிலே அதை மாற்றி எழுதி கொடுப்பதால் தான் பிரச்சனை வருகின்றது. உதாரணமாக பார்க்க போனால் 1978 அரசியலமைப்பு என்பது ஜேர்டன் வில்சன் அவர்களால் தான் ஜேஆர் ஜெயவர்தன் அவர்களுக்கு நெறிப்படுத்தப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் ஜேஆர் வில்சன் அதை நெறிப்படுத்திய பொழுது அவர் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே அதீத பெரும்பான்மை சிங்கள பெரும்பான்மைக்கு இருக்கிறபடியினால ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் செய்கின்ற சட்ட ஆக்கங்களை ஒரு நடுநிலையான ஒரு அரசு தலைவர் நிறைவேற்று அதிகாரத்துடன் வந்தார். அவர் அதனை பயன்படுத்தி அதை சரியான முறையில் கொண்டு போறார் என்ற அடிப்படையை தான் அவர் செய்தார். ஆனால் அதற்கான பாதுகாப்புகளை உருவாக்கவில்லை, சட்ட பாதுகாப்புகளை உருவாக்கவில்லை. அதனால் ஜேஆர் ஜெயவர்தன எந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள முறைமை ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தினுடைய அதீத பெரும்பான்மையை மட்டுப்படுத்த வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டதோ அந்த பாராளுமன்ற பெரும்பான்மையை தனக்கு சாதகமானதாக வைத்துக் கொண்டு அந்த பெரும்பான்மையினால் செய்யப்படுகின்ற சட்டவாக்கத்தை மேலும் கண்ட இடத்தில் சுடவும் சுட்ட இடத்தில் எரிக்கவும் ஈழத்தமிழர்களுக்கான அந்த மிகக்கூடிய பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தினார் என்பதுதான் வரலாறு. இன்று அனுரகுமார திசாநாயக்கா சொல்கின்ற அந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறையை ஒழிக்கப் போவதாக, அது நல்ல விடயம். ஆனால் அதை கூறுகின்ற பொழுது இந்த சிங்கள பெரும்பான்மை இலங்கையில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கோ அல்லது முஸ்லிம்களுக்கோ அல்லது மலைய மக்களுக்கோ எவ்விதமாக எதிராக செயற்படாமல் இருக்கும் என்பதற்கான அந்த தன்மையை நீங்கள் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்குள் அரசியல் சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்திய பின்னர் அதை நீங்கள் ஒழிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள அரச மொழியை ஒழிக்கவும் கூட அது நேரடியாகவே சிங்கள பெரும்பான்மை ஆட்சியை நிலைநிறுத்த ஒன்றால்தான் முடியும். ஆகவே இந்த இடத்துல எல்லாம் என்ன முக்கியம் என்று சொன்னால், முதல் நாங்கள் மனித வலுவாக பார்க்க வேண்டும். எங்களிடத்துல படிப்பில்லை, எங்களிடத்துல செல்வம் இல்லை, எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை என்று புலம்புகின்ற தமிழர்களை பார்க்கின்றோம். அப்படி அல்ல, அந்த மண் ஈழத்தமிழ் மக்களுடைய மண். அந்த ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்து அந்த மண்ணை காப்பார்கள் என்பதற்கு உதாரணம் தான் தேசிய விடுதலை போராட்டத்திலே 1,76,000 மேற்பட்ட மக்களே அந்த மண்ணினுடைய அரணாக பாதுகாப்பாக மாறிய வரலாறு. இதைவிட சிறந்த வரலாறு எங்களுக்கு தேவையில்லை, இதைவிட பெரிய பலவங்களுக்கு தேவையில்லை. மக்களிடம் போங்கள், மக்களிடம் பேசுங்கள், அடிமத்தத்திற்கு மக்களை ஒருங்கு செய்யுங்கள். இதான் இப்பொழுது ஸ்ரீலங்கா சிங்கள மக்களுக்கு இடையிலே ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கின்றது. இதை மறந்து விடாதீர்கள். மிக மோசமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடிமத்தத்திலே எல்லாரையும் ஒன்று சேர்த்துத்தான் சிங்கள முதலாளித்துவ மேலாதிக்கத்தை முறியெடுக்கலாம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களிடத்திலே தமிழர்களையும் சமத்துவமாக ஏற்று இந்த ஈழத்தமிழர்களுடைய தாயகமாகிய யாழ்ப்பாணர் சக விளங்கிய வன்னியர் சக விளங்கிய இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை அவர்களுடைய ஆட்சிக்குள் கொடுத்து அவர்களின் சார்பாக அதை வளர்ச்சி ஒன்று எண்ணமில்லை. இதுதான் பிரச்சனையா இருக்கின்றது. அவரும் போய் பௌத்த பிக்குடைய காலிலே விழுந்து உங்களை நாங்கள் வளப்படுத்துவதும் சிங்கள இனத்தையும் சிங்கள மொழியையும் சிங்கள தேசத்தையும் உருவாக்குவதும் தான் எங்களுடைய எதிர்காலம் என்று சொல்லிக்கொண்டு உங்களால் இந்த மாதிரியாக சமத்துவமான சுதந்திரமான சகோதரத்துவமான ஆட்சி முறையை உருவாக்க முடியாது. ஆகவே முரண்பட்டு நிற்காமல் இதை செய்யுங்கள் என்று இடித்துரைக்கிறதுக்கு 2 தேவை. ஒன்று, எங்களுடைய மனித வலுவின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை,
ஒருத்தரை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய முடியாது. எல்லா மக்களுக்கான அந்த எழுச்சியும் இடம்பெற வேண்டும். அதைத்தான் தேசிய தலைவர் செய்தார். ஒவ்வொரு மக்களுக்கும் அதற்கு பிறகுதான் இதங்கட நாடு இதங்கட மண் என்ற அந்த எழுச்சி வந்தது. ஆனா இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு அது இல்லை. இன்றைக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு 16 வருடம் சென்று விட்டது. இன்றைக்கு பள்ளிக்கல்வி முடித்து வெளியாகின்ற எந்த ஒரு ஈழத்தமிழ் இளைஞனுக்கும் அவனுடைய வரலாறு தெரியாது. அவனுடைய நாட்டினுடைய நிலைமை தெரியாது. தான் எவ்விதமாக அடக்கப்பட்டான் ஒடுக்கப்பட்டான் தெரியாது. இன்றைக்கு அருணகுமார் திசுநாயக்காவில் அழகாக சொல்கின்றார், நாங்கள் கடந்தது எல்லாத்தையும் மறந்துவிட்டு நாங்கள் சமத்துவ சுதந்திரத்தில் வாழ்வோம் என்பதுதான் கையேந்திரகுமார் பொன்னம்பலவர் கூறினார்கள். நீங்கள் அந்த வரலாற்றுக்கான அந்த தண்டனை நீதியை, அந்த பரிகார நீதியை வெளிப்படுத்தாமல் அந்த வரலாற்றை மறக்க செல்ல முடியாது. நீங்கள் அதை ஏற்படுத்துகின்ற பொழுது அது சமன் செய்யப்படும். சமன் செய்யப்படாம வரலாற்றை மறக்க முடியாது. வரலாற்றின் பின்னணியில் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏன் சொல்றீங்க சிங்கள நாடு என்று? உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது, சிங்கள நாடுன்றீர்கள். அப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்ற தமிழ்நாடுன்னு சொல்வது என்ன பிரச்சனை இருக்கின்றது? அப்ப நீங்கள் தான் அதை செய்கின்றீர்கள். நீங்கள் சிங்கள எப்பயாவது இலங்கையினுடைய வரலாற்றிலே தமிழர்கள் பிரிவினவாதிகளாக செய்யப்பட்ட வரலாறு இருக்க? இல்லவே இல்லை. 83ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தனா தான் போர் என்றால் போர் என்று சொல்லி நாட்டை பிரித்து இது சிங்கள நாடு, இது எங்கட நாடுன்னு சொல்லிக்கொண்டு வெளிப்பட்டார். அது மட்டும் இல்ல, தமிழ் மக்களை நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் அழுத்தப்படுத்துகிறோமோ அவ்வளவுத்துக்கு சிங்களவர்கள் மகிழ்வார்கள் என்று கூட கூறினார். ஆகவே இந்த உண்மைகளை உணர்ந்து தயவு செய்து எதனை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். அதுக்கு நீங்கள் மக்களுடன் போகணும். மற்றது இந்த தேசிய விடுதலை போராட்டம் தலைமை என்பதை மக்களிடமே கொடுத்தது. யார் மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றானோ அவன் தலைவனாக எழுந்து வருவான். அவன் தலைவனாக எழுந்து வருவதற்கு உரிமைதான் தேசிய தலைவரை பின்பற்றுகின்றோம் என்று அந்த தலைமை அவர் அப்படித்தான் செய்தார். அவர் பார்லிமெண்டத்தில் போய் 87ஆம் ஆண்டு சுதுமலை ஆயுதங்கள் ஒப்படைத்த பொழுது அவர் விரும்பி இருந்தால் அவர் உலகத்தினுடைய ஒரு குட்டி ராஜாவாக உலகத்தை வலம் வந்திருக்கலாம். அப்படி செய்துதான் நேர ஜசீரவாதத்தை இல்லாமல் பண்ணாரு. அது அவருக்கு தெரியும். அதுக்கு தெரியும். ஜசீரவாத் அந்த குட்டி ராஜாவாக இழந்ததற்காவிட்டால் பலஸ்தீனம் இவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருக்காது. அன்றைக்கு 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் அனுபவித்த அந்த துன்ப துயரத்தினுடைய விளைவுதான் நீங்கள் இந்த உலகம் முழுக்க நீங்கள் உலகத் தமிழினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தாயகத்திலும் இருக்கின்ற மக்கள் உலகத்தால் அவர்கள் தனியானவர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இருக்கின்றார். ஆகிய தேசிய விடுதலை போராட்டத்துடைய பெரு வெற்றி என்பது என்னவென்று சொன்னால் அந்த தேச தலைவன் மக்களாகியது. மக்களாகவே அவன் வாழட்டும், மக்களாகவே இருக்கட்டும், மக்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். ஈழத்தமிழர்கள் உள்ளவரை அவருக்கு வளர்த்து போகிற ஈழத்தமிழ் மட்டுமில்லை, உலகிலே எங்கெல்லாம் சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, விடுதலையை நேசிக்கின்ற மக்கள் இருப்பார்களோ அங்கெல்லாம் தேசிய தலைவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதனை முன்னெடுத்து செல்லுங்கள் என்பதை நாங்கள் சொல்கின்ற உண்மை. அரசர்களே, பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகின்றது என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் எவ்வாறு இதை கையாளலாம் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது. செம்மணி எடுங்கள், தோண்ட 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 குழந்தைகளுடைய உடலங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தடயங்கள், ஆதாரங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு போராட்டம் நடந்த பொழுது உலகம் புறாவும் போராட்டங்கள் நடத்தினார்கள். ஆனால் எந்த ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இப்பொழுது உலகமே சிக்கலான நிலையில் இருக்கின்ற பொழுது மனித எச்சங்கள், மனித புதகுழி தமிழர் தாயகத்தில் வடக்கு கிழக்கில் நிறைய இருக்கின்றது. இவற்றை பயன்படுத்தி தமிழர்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்துவதற்கு இதனை பயன்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக அதை பயன்படுத்தலாம். இப்ப நாங்கள் முன்னர் கூறியது போல கொசோவோவில 7000 பேர் கொல்லப்பட்டதை இனப்படுகொலையாக்கி அங்கு ஒரு தேசத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அது எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், எத்தனை எச்சங்கள் மீட்கப்பட்டது என்றில்லை. அந்த பூகோள அரசியலை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், அனைத்துலக சமூகத்துடனான எங்கள் உறவுகள், வெளியில் கொடியுடன் நின்று போராட்டம் நாங்களும் போராட்டம் செய்கிறோம் என்று சொல்லி சந்தியில நின்று வீட்டை போய் படுத்திருப்பதால் அல்லது தங்கள் வேலைகளை பார்க்க போவதால், பார்ட் டைம் வேலை பார்ப்பதால் எதுவும் நடந்து விடாது. அதற்காக அர்ப்பணிப்புட முழு நேரமாக எந்தெந்த வழிகளில் நாங்கள் இதனை நகர்த்த வேண்டும். அனைத்துலக நிறுவனத்தை நாடி ஆவணப்படுத்துவது தரமான நிறுவனங்கள் இருக்கின்றது. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா தரமான நிறுவனம் தமிழர்களிடம் இருக்கிறார்களோ இல்லையோன்று இதுவரையில் எங்களால் அடையாளம் காண முடியாது. தரமான நிறுவனத்தினூடாக இவற்றை ஆவணப்படுத்தி வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகள் யார் செய்வது என்பதுதான் பிரச்சனை. இங்க இருக்கிற அமைப்புகள் ஒன்றுக்கும் அவ்வாறான அந்த தூரத்துக்கு அவர்களால் முடியாது, இயலாது. அவங்களை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது, அவங்களால் இயலாது. வேறு அமைப்புகள் வந்தாலும் பதவி மோகம். சிறிய பிள்ளைகள், ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவம் தெரியும்.
சிறிய பிள்ளைகள் ஏதும் ஒரு முன்னேற்றமாக போனால் உடனடியாக தடுத்து நிறுத்தி விடுவது என்றால் தங்களை இழுத்து விழுத்தி விடுவார், அந்த கதிரையை ஆட்டி விடுவார்கள். அந்த பிரச்சனை ஒன்று முக்கியமாக இருக்கிறது. தங்களால் இயலாதென்றும் அவங்களுக்கு தெரியும், ஆனால் தங்கள்கிட்ட கதிரை ஆடக்கூடாதுன்றதும் தெரியும். இப்போது உங்களுக்கு தெரியும், 2 மாவீரர் தினத்தை கொண்டாடுவதற்குரிய நடவடிக்கைகளுக்குள்ள எடுத்துக்கொண்டிருக்கிறார். அங்கு காணாமல் போனோர் போராட்டத்தை கூட 2ஆக அரசியல் நோக்கத்துக்காக 2ஆக பிரித்து வைத்திருக்கிறார். இன்று வரையில் ஒரு DNA மாதிரிகளையோ அல்லது ஆவணப்படுத்தல்களையோ எதையுமே செய்யவில்லை. அரிசியும் பருப்பும் ஆடும் மாடும் வாங்கி கொடுப்பதால் தமிழீழம் வந்துவிடும் என்று சொல்லி அந்த அங்கிருக்கிற மக்களையும் சோம்பறிகளாக்கி அவர்களையும் வெளிநாட்டு மோகத்துக்குள் தள்ளி அந்த நாட்டையும் சுடுகாடாக்கியதும் புலம்பெயர் தேசத்து ஜம்பாவாங்களும் அந்த அமைப்புகளும் தான். இலங்கை அரசு சரியாக உங்கள் தலைமையைத்தான் அளித்தது, மிச்சத்தை அழித்து முடித்தவர்கள் இவர்கள் தான். மிச்சம் இப்பவும் அழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். விடுதலை புலிகள் இயக்கம் என்றது இன்று நடுச்சந்தையில் கேவலமாக நிற்கிறது யாரால் என்று சொன்னால் அந்த இயக்கத்தில் இருந்தவர்களா. இலங்கை அரசு செய்யவில்லை, மாற்றுக்குழுக்கள் செய்யவில்லை, அந்த அமைப்பில் இருந்தவர்கள் தான் அந்த இயக்கத்தை இன்று மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்கும் அவமரியாதைக்கும் உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் பிரிந்து நின்று. சரி, இப்போ நீங்கள் கேட்டது போல இதனை கொண்டு வருவதற்குரிய எந்த விதமான பொறிமுறைகளும் கட்டமைப்புகளும் உருவாக்கப்படவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை தாங்கள் கொண்டு வந்ததாக மனநிலை குழம்பிய நிலையில் சில அமைப்புகள் அந்த தீர்மானம் எவ்வாறு போகிறது என்பது கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை. அதற்காக பதிலும் இல்லை, அவர்களிடம் எந்த விதமான பொறுப்பு கூறலும் இல்லை. இந்த நிலையில் பூகோள அரசியல் என்பதை இவர்களுக்கு சொல்லி எப்படி புரியாது. என்னென்னு சொன்னால் அவங்களை பொறுத்தவரையில் பூகோள அரசியல் என்று அதற்குள் போய் தாங்கள் செயற்பட வேண்டும் என்று சொன்னால் அது அவர்களுடைய இருப்புக்கு பிரச்சனை, அப்ப போக மாட்டார்கள். அப்ப நீங்கள் கூறியது போல இது இப்போதைக்கு செம்மணியில் கிட்டத்தட்ட 100 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டாலும் அதை ஒரு ஆவணமாக்கி அதை கொண்டு சென்று எங்களுக்கான அது ஒரு இனப்படுகொலையாக நிறுவுவதற்கு எந்தவித கட்டமைப்புகளும் இல்லை. அது ஒரு வேதனையானதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனக்கு உடனடியாக அந்த சாட்சி நிறுவனம் தான் எவ்வாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயன்படுத்தி அதை சரியாக கையாண்டார்கள். தமிழர்களுக்கு இங்கு நிறைய சந்தர்ப்பங்கள் நடக்கும்போது அதை ஏன் பயன்படுத்த முடியாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால், தமிழரிடம் அந்த ஆற்றல் இல்லை என்று சொன்னால் துறைசார் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனங்கள் இருக்கிறார்கள், இதற்கென்று இயங்குவதற்கு இருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்தி இந்த விடயங்களை எடுத்து சென்றால் நான் நினைக்கிறேன் ஈழத்தமிழர்களுடைய இன விடுதலையும் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஆஸ்திரேலிய ரெஃப்யூஜி சங்கத்தினர் நடத்திய இது தொடர்பான கவனஈர்ப்பு போராட்டம் பற்றி அவருடைய அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தால், இந்த புதைகுழிகள் கடந்த காலத்தின் நினைவு சின்னங்கள் இல்லை, இலங்கையிலே தொடரும் திட்டமிட்ட முறையில் நிராகரிக்கப்பட்டு வரும் இனப்படுகொலைக்கான நிராகரிக்க முடியாத மறக்க முடியாத ஆதாரங்கள். இந்த தன்மையில் இதை முன்னெடுக்கிறீர்கள் தான் முதல் இருக்கின்ற கேள்வி. நேற்றைக்கு இவ்வளவு இருந்தது, இவ்வளவு அநியாயம் செய்தார்கள், நேற்றைக்கு நடந்தது ஒப்பறி வைக்காதீர்கள். அது நேற்று நடந்த விடயம், நடந்து முடிந்தது. ஆனால் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இன படுகொலைகளுக்கான நிராகரிக்கப்படாத ஆதாரங்களாக இருக்கின்றது. இது திரும்பி வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் செய்யணும்னு சொல்லி சொன்னார்கள். ஆனா என்ன நடந்தது? அரசு கூறிய மாதிரி ஐக்கிய நாள் சபை மனித உரிமை ஆணையகம் எங்களுடைய விடயத்தில் தலையிட்ட பொழுது கூட அங்கு சம்பந்தர் தலைமையில சிங்கக்கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டு உலக பொறிமுறைகள் வாழ்கின்றோம் என்று சொன்னவர்களும் இங்கு இனப்படுகொலை என்ற சொல்லை அந்த நேரத்தில் ஐக்கிய நாள் சபை ஆவணங்களில் கொண்டு வராமல் யுத்த குற்றம், மனிதத்துக்கு எதிரான செயற்பாடு, மனித உரிமை மீறல் என்கின்ற சொற்களை அவர்கள் கொண்டு வருவதற்கும் அனுமதித்தவர்கள் யாரோ அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள். நீங்களே அனுமதித்து விட்டு அதுக்கப்புறம் உங்களை தவறுகளை கண்டுபிடித்துக் கொண்டு இன்றைக்கு சிவஞானம் சொல்கின்றார், தாங்கள் இன்றைக்குமே உலக பொறிமுறையை கேட்கவில்லை என்று. என்ன இவர்களுக்கு வயது போயிட்டு என்று சொன்னால் உங்களுக்கு சில டெமோன்ஸ்ட்ரியா வரலாம், அது இயற்கை, நாங்கள் உங்களை குறை கூறவில்லை. தயவு செய்து அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள். நடந்தது என்ன என்பதையும் மறக்காதீர்கள். இதே தன்மையைத்தான் நீங்கள் வரலாற்றை ஒருவரும் திரும்பிவாதம் செய்யாதீர்கள். வரலாற்றுடன் நீங்கள் செயல்படுவது என்பது நெருப்புடன் விளையாடுகின்ற ஒரு செயல் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரலாற்றை உருவாக்கி விட்டு போனீர்களா இருந்தால் இன்னும் ஒரு 25 வருடத்துக்கு பிறகு இது வரலாறு என்பது இல்லாமல் போய்விடும். அப்படி வருகின்ற பொழுது சில வேளை இதொன்று நடக்கவே இல்லை என்ற ஒரு நிலை கூட வந்துடும். ஆனபடியினால் இந்த வரலாற்றுடன் விளையாடுகின்ற விளையாட்டு என்பது உங்களுக்கு
தனித்துவமான முறையில எத்தனையோ தொழில்களை செய்து உங்களை நலப்படுத்துவதற்கான வழிகள் எல்லாம் இருக்கின்றது, அதை செய்யுங்கள். ஆனால் ஈழத்தமிழுடைய வரலாறு என்பது உயிரினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட உடல் சிதைவுகளால் முத்திரிடப்பட்டது என்பதை செம்மணி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதை வெளிப்படுத்துங்கள் என்றால் இது சரியாக வரும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். நீங்கள் இப்பொழுது CV.K. சிவஞானம் தொடர்பாக கூறும்பொழுது அதையும் கூட நான் என்னுடைய சிந்தனையில் வைத்துத்தான் அரசோட இந்த கேள்வியை கேட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல் இவர்களால் சிந்திக்க முடியாமல் இருக்கிறது. அறிவு இருக்கிறதோ அல்லது வயதோ எனக்கு தெரியவில்லை. சிந்திக்க முடியாமல் இருப்பதன் காரணமாகத்தான் வேற்றினத்து நிறுவனத்தின் ஊடாக கூட இதை சரியாக அதை கொண்டு சென்றால் இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்துவது முக்கியம் என்று கூறிக்கொண்டு நேரத்திலே ஒன்று சொல்கின்றோம். கஜேந்திரகுமார் சட்ட ரீதியாக எதை சரியாக செய்கின்றாரோ சட்ட ரீதியாக இணையுங்கள். அதற்காக அவர்தான் எல்லாம் என்று நாங்கள் கூற வரவில்லை. அவர்களுடைய இருக்கின்றதை விமர்சியுங்கள், அது உங்களுடைய பொறுப்பு. ஆனால் ஒருவர் சட்ட ரீதியாக ஒன்று செய்ய முற்படுகின்ற பொழுது அதுக்கு தடையாக நிற்காதீர்கள். அது மட்டுமில்லை, தமிழர் தாயகத்தை நீங்கள் எடுத்து பார்த்திருக்கின்றால் சின்ன பின்னமாக கொண்டிருக்கின்றது. நேற்று கூட கூறுகின்றார்கள், எளியவர்கள் போதைப் பொருட்கள் அடிமையாக இருக்கிறார்கள், அவர்கள் சுயமாக இயங்க முடியாமல் இருக்கின்ற விடயங்களையும் சுட்டிக்காட்டி வேதனைப்பட்டிருந்த விடயங்களையும் இங்கே கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மூத்த ஆய்வாளர் தமிழறிஞர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கும் நன்றி கூறி தனஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர்களே. நன்றி வணக்கம் அரசவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.